அல்லாஹ் என்ன பண்றான், மூசா நபிய ஃபிரௌன்ட்ட போறாங்க. மூசா நபி ஃபிரௌன் கிட்ட போறாங்க. அந்த யூதர்கள் ஒரு சமுதாயம் ஃபிரௌன்ட்ட அடிமையா இருக்கிறாங்க. அந்த சமுதாயத்துக்கிட்ட வெளியே கொண்டு வராங்க. மூசா நபி என்ன பண்றாங்க, ஃபிரௌன்ட்ட போய் பனி இஸ்ராயீல்களை ரிலீஸ் பண்ணு. இங்க நிறைய படிப்பினை இருக்கு, நம்ம கவனிக்கிறது இல்லை குரான்ல. என்ன விஷயம்னா, மூசா நபி என்ன பண்ணிருக்கலாம், என்னெல்லாம் பண்ணிருக்கலாம் நினைச்சு பாருங்க. ஃபிரௌன்ட்ட போய் என்ன சொல்லியிருக்கலாம், இவங்க மேல கொடுமை செய்யாதன்னு ஒரு அட்வைஸ் பண்ணிருக்கலாமா, அவனை திருத்த முயற்சி பண்ணிருக்கலாமா? ஃபிரௌன்ட்ட போய் பனி இஸ்ராயீல்களை நீ ரொம்ப கொடுமை பண்ற, நாளையிலிருந்து நீ அவங்கள கொடுமை பண்ணாத, சம உரிமை கொடு, அவங்களுக்கு மக்களா நடத்து, இத சொல்லவே இல்லை. என்ன சொன்னாங்க, திருப்பி அனுப்பு, என் கூட அனுப்புங்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, மூசா நபிக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு மேன் பவர் தேவை. அந்த மேன் பவரை இவங்க கேட்கறாங்க, கொடு அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபிரௌன் கிட்ட ரெண்டு கண்டிஷன், ஒன்னு அல்லாஹ்வை ஏத்துக்கணும், இன்னொன்னு பனி இஸ்ராயீல கொடுத்துடணும். அவன் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டா, பனி இஸ்ராயீல கொடுக்கலனா கூட ஃபிரௌன் அல்லாஹ் அழிச்சிருப்பான். அவன் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டு மூசா நபியை நபியா ஏத்துக்கிட்டு பனி இஸ்ராயீல கொடுக்கலனா கூட அவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சவனா இருப்பான். அவன் திருந்தினா கூட பனி இஸ்ராயீல் அங்க வச்சிருக்க முடியாது. இவருடைய கண்டிஷனே பனி இஸ்ராயீலையும் கொடுக்கணும், நீ இஸ்லாத்தை ஏத்துக்கணுங்கிறது தான். இது ஒரு மேட்டர் புரிஞ்சுங்க. ரெண்டாவது ஒரு பாயிண்ட் பாருங்க, மூசா நபி பனி இஸ்ராயீல்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தார் என்ன ஆயிடுச்சு, அழிக்கப்பட்டாங்க, கடல்ல அழிக்கப்பட்டாங்க. திரும்பி அந்த ஊர்ல போய் இவங்க குடியிருக்க வேண்டியதானே, கேம் தான் முடிஞ்சது இல்ல, அநியாயக்காரர்கள் முடியப்பட்டாங்க. அப்ப அந்த ஊர்ல போய் மீண்டும் அவங்க எந்த ஊர்ல இருந்தாங்களோ அந்த ஊர்லயே குடியிருக்க வச்சிருக்க வேண்டியதானே. மறுபடியும் அவங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, அதாவது அவங்களுடைய சிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவங்க இயல்பா வாழ்ந்திருக்கலாம. அப்போவே தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ வேற என்னமோ ஒரு பிளானிங் இவர்கிட்ட இருக்கு, அப்போ இவர்கிட்ட வேற ஒரு அஜெண்டா எல்லாம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுங்க, அதை மைண்ட்ல வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆயத்தை பார்ப்போம். அன்றி மூசா சமூகத்தாரை நோக்கி, என் சமூகத்தாரே, அல்லாஹ் உங்கள் மீது புரிந்திருக்கும் அருட்கொடை நினைத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் மூசா நபி சொல்றேன், அல்லாஹ் உங்க மேல புரிஞ்சிக்கிற அருட்கொடை நினைச்சு பாருங்க. அவன் உங்களிடையே நபிமார்களை உண்டாக்கி உங்களை அரசர்களாகவும் ஆக்கினான். உலக மக்களில் வேறு யாருக்கும் கொடுக்காததை எதை, இதுதான் இந்த கிலாஃபத்துடைய அந்த வேலை. உலக மக்களில் இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்காததை உங்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ் சொல்றான், இது கொடுத்திருக்கான் என்று அவர் கூறியதை நபியே இவர்களுக்கு நினைவு கூறும். தவிர அவர், என் சமூகத்தாரே, உங்களுக்காக அல்லாஹ் விதித்துள்ள இந்த புண்ணிய பூமியில் நுழையுங்கள். இன்னும் நீங்கள் புறமுதுகு காட்டி திரும்பி விடாதீர்கள், அப்படி செய்தால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகவே திரும்புவீர்கள் என்றும் கூறினார். இப்ப மூசா நபி சொல்றாரு, அதாவது அவர்களை, அதாவது அந்த எகிப்திலிருந்து கொண்டு வராங்க. வேர்ல்டு மேப் எடுத்து பாருங்க, எகிப்து எங்க இருக்கு, இது இஸ்ரேல் எங்க இருக்கு, எல்லாம் பாருங்க. அது தூர்சினா மலை எங்க இருக்கு, அதெல்லாம் பாருங்க. பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அங்கிருந்து கொண்டு வராங்க, வர்ற வழியில தௌராத்து வாங்கிக்கிறாங்க. அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை வந்துருச்சு, இதை நீங்க எடுத்து பாருங்க. 7வது அத்தியாயத்துல இவருடைய ஸ்டோரி இருக்கு, 2வது அத்தியாயத்துல இருக்கு. அதெல்லாம் கம்பைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். அதை படிச்சீங்கன்னா ஸ்டோரி புரியும். அது சீக்வன்ஸ் பண்ணுங்க பாருங்க, அழகா புரியும். ஏன்னா முழுசா நம்ம பேச முடியாது, பெரிய சப்ஜெக்டா போயிடும். கிட்டத்தட்ட 100கணக்கான வசனங்கள் வருது. சிம்பிளா புரிய வைக்கிறேன், இவ்வளவுதான் மேட்டர்ன்ட்டு எல்லாம் நிறைய இருக்கு. நீங்க எடுத்து பாருங்க, ரிலேட்டடா உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு சம்பவம் வரும்போது நீங்க இந்த ஆங்கிள் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப இவர் என்ன பண்றாரு, போய் கேட்கறாங்க தௌராத் வரும்போது. அல்லாஹ் அப்ப சொல்றான், அதி சீக்கிரம் நான் உனக்கு பாவிகளுடைய வீட்டை காமிப்பேன் அப்படின்னு சொல்லி 7வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த இடத்துல இருந்து அந்த பாவிகளுடைய இடம் என்னங்கிறத இந்த 5வது அத்தியாயத்துல 21வது வசனத்துல அல்லாஹ் காமிக்கிறான். இந்த புண்ணிய பூமியில போ அப்படின்னு சொல்லி சொல்றான். அதான் 5 நோட் பண்ணி 5:20 to 26 வரைக்கும் இந்த சம்பவம் அப்படியே தொடர்ச்சியா வரும். அந்த புண்ணிய பூமி எது அப்படின்னா இன்னொரு வசனத்துல, அதாவது பனி இஸ்ராயீல்ல வரும், பாரக்லாம் ஹவுலஹு, அதாவது சுற்றுப்புறத்தை பாக்கியமாக்கியது. இதெல்லாம் டவுட் வந்துச்சுன்னா இன்ஷால்லாஹ் கிளியர் பண்ணிடுறோம், மேம்போக்கா சொல்லிடுறோம். அதாவது பைத்துல் முகத்தஸை தான் குறிக்கும். அதுக்காக அது ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. நான் எதை பேசுறதுனாலும் ஆதாரம் இருக்காது, வேற இடத்துல இருக்கு. இங்க நேரம் வீணடிக்க வேணாங்கிறதுனால டக்குன்னு போறேன். இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, இந்த இடத்துல போங்க, நீங்கள் புறமிதுகிட்டு திரும்பி ஓடாதீர்கள், இதனால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்கள் ஆகிறீங்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, ரெஸ்பான்ஸ் என்ன, மெய்யாகவே மூசாவே அந்த இடத்தில் மிகவும் பலசாலியான கூட்டத்தார் இருக்காங்க, அவங்க பயங்கரமா சக்தியா இருக்கிறாங்க. எனவே அவர்கள் அதை விட்டு வெளியேறாத வரையில் நாங்கள் அதில் நுழையவே மாட்டோம். ஃபிரௌன் இருந்தா வெளியேறிட்டான், அதே மாதிரி இந்த ஊரு எங்களுக்கு காலி பண்ணி கொடுங்க, நாங்க குடியேறுறோம்.
நிச்சயமாக நாங்கள் பிரவேசிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது அவங்க சொல்றாங்க, மூசா நபி அல்லாஹ்வை பயந்து கொண்டு இருந்த 2 மனிதர்கள் மீது அல்லாஹ் தன் அருட்கொடையை பொழிந்தான். அவர்கள் மற்றவர்களை நோக்கி, அவர்களை எதிர்த்து வாயில் வரையாவது நுழையுங்கள், அதுவரை நீங்கள் நுழைந்து விட்டால் நிச்சயமாக நீங்களே வெற்றியாளர் ஆவீர்கள், நீங்கள் மூமினாக இருந்தால் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறினார். இப்ப மூசா நபி சொல்றாங்க, இங்க 2 பேர் தான் அவங்களை ஏத்துக்கிறாங்க. இவங்க 2 பேர் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நாங்க வர்றோங்கிறாங்க. ஆனா அந்த மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. அதற்கு அவர்கள், மூசாவே, அவர்கள் அதற்குள் இருக்கும் வரை நாங்கள் ஒருபோதும் அதில் நுழையவே மாட்டோம், நீரும் உம்முடைய இறைவனுமே சென்று போர் செய்யுங்கள், நிச்சயமாக நாங்கள் இங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். அப்போ மூசா நபி சொல்றாங்க, என் இறைவனே, என்னையும் என் சகோதரனையும் தவிர வேறு எவரையும் நான் கட்டுப்படுத்த முடியாது, எனவே எங்களுக்கும் குற்றம் புரிந்த இந்த சமூகத்திற்கும் மத்தியில் நீ தீர்ப்பளிப்பாயாக. யாரெல்லாம் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ அருள் புரிஞ்சு ஃபிரௌன் இருந்து காப்பாத்தி கொண்டு வந்த இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அதற்கு அல்லாஹ், அவ்வாறாயின் அது 40 ஆண்டுகள் வரை அவர்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டு விட்டது. ஒரு அட்டம்ப்ட்ல பண்ண மாட்டேன்ட்டாங்களா, 40 வருஷத்துக்கு மறுபடியும் செகண்ட் சான்ஸ் கிடையாது. அதாவது அல்லாஹ்கிட்ட திட்டினதுக்கு அப்புறம் சரி நாளைக்கு போறேங்கிற ஆப்ஷன் கிடையாது. 40 வருஷம் அல்லாஹ் பனிஷ்மெண்டா கொடுத்துட்டு அவர்கள் பூமியில் தட்டழிந்து கெட்டு அலைவார்கள், ஆகவே நீர் இத்தீய கூட்டத்தாரை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறினார். இப்ப மூசா நபி என்ன பண்ணிடுறாங்க, இந்த இடத்துல அல்லாஹ் மரணிக்க செஞ்சிடறான். இதை புரிஞ்சுக்கணும். மூசா நபி இந்த ஸ்டேஜோட அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான், இவங்களை பத்தி நீ கவலைப்பட. அதாவது பனிஷ்மெண்ட் மக்களுக்கு தான், மூசா நபி கிடையாது. அப்ப 40 வருஷம் இவர் ரோட்ல தெருவா அவர் அலைய. அப்ப மூசா நபி இந்த இடத்தோட அப்படியே அவங்கள விட்டுட்டு நொந்து போயிடுறாங்க. அதாவது ஜிஹாதுக்கு கூப்பிடுறாங்க, மக்கள் தயாரில்லை, விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் பஹ்ரால நீங்க பாத்தீங்கன்னா அது வரும். எல்லா சம்பவம் நம்ம பேச வேண்டாம். இப்போ இது இருக்கு. இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், இதே ஆப்ஷன் அப்ப அவங்களுக்கு பின்னாடி என்னென்னமோ வாழ்க்கையில் நடக்குது.